எல்லாம் வல்ல கடவுளின் அருள் கருணையினால் இந்த அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும், இந்த திருக்கோவிலில் நடத்துகிற ஒவ்வொரு அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்துள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி நீங்கள் இந்த பூவுலகில் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நம்மவர்கள் இராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள், நீதி நூல்கள் பல, குடிமக்கள் காப்பியம் சில, இவைகளெல்லாம் நம்முடைய நாட்டில் தோன்றியது ஒரு பெரிய வரப்பிரசாதம். மனிதன் எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இலக்கணங்கள் தான், வரையறுக்கப்பட்டவை தான் நான் கூறிய நூல்களெல்லாம். ஔவையார் கூறியது போல அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதாவது மற்ற உயிர்களையெல்லாம் ஈடுகட்டி பார்க்கும் பொழுது 8000 ஜீவஜந்துக்களில் ஈ எறும்பு முதல் காட்டில் விலங்குகளாக இருப்பது வரை அளந்து பார்த்து இவைகளையெல்லாம் விட உயர்ந்த ஒரு பிறப்பு மனித பிறப்பு என்பதற்காக அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இது ஒரு நீதி, நமக்கு எடுத்துரைக்கப்பட்ட ஒரு சான்று. ஆனால் இப்போ நம்ம எப்படி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அரிது அரிது மானிடராய் வாழ்தல் அரிது அப்படின்னு இப்போ நம்ம சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கோம். அரிது அரிது மானிடராய் வாழ்தல் அரிது. அரிது என்றால் கடினம் என்பது பொருள். மனித சரீரம் பெற்றவர் அனைவருமே மானிடன் என்றால் அது ஒரு இனத்தின் பெயர் தான், மனித இனம் என்னும் ஒரு பெயர். ஆனால் மனித தன்மைன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையை பற்றி பார்த்தோம்னா எல்லா மனிதர்களுமே தன்னுடைய மனத்தன்மையால், தரத்தால், தர்மத்தால், மன ஒழுக்கத்தால், உள்ளுணர்வுகளால் பக்குவப்பட்டிருக்கிறார்களா என்று யோசித்து பார்த்தோம்னா அப்படி வாழுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அதுதான் இந்த கலியுகம். உற்றார் உறவினர்கள் தான் தன்னை காப்பாற்றுவார்கள் என்ற சொந்த பந்தத்தோடு இருக்கணும்னு நினச்சி மனிதன் நினைதான் தன்னுடைய ஜாதியோட, தன் சொந்த பந்தத்தோட ஒட்டி ஒட்டி இருக்கான். ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனையும் நீங்கள் கூப்பிட்டு விசாரித்து பார்த்தீங்கன்னா அவன் சொந்தத்தால் அவன் பட்ட துரோகம், உடன் பிறந்தவர்களால் கொண்ட ஏமாற்றம், கூட இருக்கிறவங்களால் பட்ட கஷ்டம், இவைகளையெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த சொந்தம் எதற்கு, இந்த சமுதாயம் எதற்கு என்ற ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு ஆள் மனதுக்குள்ளேயும் பதிவாகியிருக்கு. அப்படின்னா மனிதனாய் வாழுறது கஷ்டங்கிறது புரியுதா? மனிதன் உயர்ந்த தன்மையோடு தர்மத்தோடு வாழ்ந்தோம்னா இந்த வார்த்தையே வராது. நாம் ஒரே மகிழ்ச்சியில் ஒரே நோக்கத்திலே இந்த உலக வாழ்க்கையை கொண்டு போயிடுவோம். ஆனால் அப்படி நடக்கலை. அது கர்மாவின் விதி, கர்மாவின்படி அது நடக்கும். தர்மனை பார்த்து ஒரு முறை கிருஷ்ணர் சொல்லுவார், துரியோதனர்கள் 101 பேர்களும் தன்னை உணராமல் இருக்கிறார்களே கிருஷ்ணா, இந்த போர் நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு கிருஷ்ணர் சொன்னார், தர்மத்தை மட்டும் புரிந்து கொண்டவன் நீ, ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளுணர்வில் இருக்கின்ற ஆசைகளை பற்றி நீ தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். ஆசை துன்பத்திற்கும் போராட்டத்துக்கும் காரணம் என்பதை நீ புரிய வேண்டும். ஆசைப்பட்டு பார்த்தால்தான் நீ தவறு செய்யக்கூடிய வேகமே அதிகரிக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆசைப்பட்டு பார்த்தால்தான் தவறுகளின் மீது, தவறு செய்வதின் மீது உனக்கு வேகமே அதிகரிக்கும் என்பதை உணர்த்தினார் கிருஷ்ணர். அப்படிதான் மனித உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றார். ஆகையினால் தர்மா நீ உன் மனதை பார்த்து கொள்ளார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. உன் உடம்பை பார்த்துக்கான்னு சொல்லலை, உன் மனதை பார்த்துக்கொள். ஏன்? உன் மனம் தர்மம்ங்கிற பாதையில் அதர்மவாதிகளுக்கு விட்டு கொடுத்துடாம பார்த்துக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை. தான் வாழ வேண்டும் என்று ஒரு எண்ணத்துக்காக யாரையும் அழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கும் வந்து விடாதே என்பது மறு வார்த்தை. ஆகையினால் உன் மனதை பார்த்துக்கொள்னு சொன்னான். நமக்கு புத்தர் கூட சொல்லுவார், ஆசை தான் துன்பத்துக்கு காரணம்னு. அது ஒரு பெரிய தத்துவம், பொதுவான தத்துவம். ஒரு மனிதன் ஒரு பொம்பளை மேலே ஆசைப்பட்டான்னா அந்த பொம்பளை மட்டும்தான் அவன் மனக்கண்ணில் நின்றுக்கிட்டே இருப்பான். பாக்கி எதுவுமே அவனுக்கு தெரியாது.
அதை அடைவது எப்படி என்பது தான் அவனுடைய வேகமும் அவன் முடிவும் அவன் சிந்தனையும் இருக்கும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளை எடுத்துக்காங்க. ஒருத்தனை லவ் பண்ணிடுவா. ஒரு தாய் வந்து கருவில் அந்த குழந்தைய உருவாக்கி அவள் வயிற்றில் சுமந்து உருண்டு கூட படுக்க முடியாது. பெற்ற தாய்க்கு பிள்ளை வயிற்றுக்குள்ளே இருந்தால் அந்த பக்கம் வந்தவங்க திரும்பி கூட படுக்க முடியாது. அவ்வளோ கஷ்டப்படுவான் அந்த தாய். அந்த வயிற்றில் வச்சு சுமக்கிறது அவளுடைய கஷ்டம். அதுக்காக தன்னுடைய உணவு பழக்கங்களை கூட மாற்றிக்கொள்ள வேண்டிய விதி இருக்கும். சாப்பிட முடியாமல் இருப்பாள். அது அவளுடைய கஷ்டம். அந்த பிள்ளையை பெறுவது அதை விட ஒரு பெரிய கஷ்டம். ஆனால் அந்த பிள்ளையை பெற்ற உடனேயே அந்த உடல் பாரம் சுமந்து போன உடனேயே குழந்தைய பார்த்துட்டோம்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் அந்த வலி வேதனையெல்லாம் இல்லாமல் போயிடுவான். இது வந்து ஒரு ரியலாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அப்படி கருவில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தைய பாதுகாத்து வளர்த்து அடுத்து பெற்ற பின்பு அதை பேணி காத்து 21 வயசு பருவமடைவதுவரை அந்த பிள்ளைகளுடைய மனசை அலைப்பாஞ்சிடக்கூடாது என்பதற்காக தவம் இருந்து அவள் இந்த பக்கம் திரும்பினா ஏன் திரும்புதா, அங்கே திரும்பினா ஏன் திரும்புதா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கல, வேற இனியும் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாளோ அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகளை தாயும் தகப்பனும் நினைத்து அந்த பிள்ளைக்கு ஒழுக்கம் தவறிவிடக்கூடாது, பழக்கங்கள் தவறாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக காவல் காத்து இருந்த மாதிரி நிலையில் அந்த பிள்ளைய வளர்த்துருப்பாங்க. கடைசியில் ஒருத்தனை லவ் பண்ணிடுவா. லவ் பண்ண உடனே எனக்கு அப்பன் வேண்டாம், ஆத்தா வேண்டாம், உடன் பிறந்தவர்கள் வேண்டாம், சாதி வேண்டாம், சனம் வேண்டாம், ஒருத்தர் வேண்டாம், அவன் மட்டும்தான் வேணும்பா. அது என்னது? அவன் மீது கொண்ட ஆசை. அதான் அந்த கிறிஸ்தர் சொல்றாரு, நீ ஆசைப்பட்டு பார்த்தால்தான் ஒரு தவறு செய்வதனுடைய வேகம் உனக்கு தெரியும்னு சொன்னார். எவ்வளோ பெரிய மனோதத்துவமான வார்த்தைன்னு பாருங்க. ஆசைப்பட்டு பார்க்கும் பொழுதுதான் நீ தவறு செய்கிறதனுடைய வேகத்தின் அதிகரிப்பை நீ காண்பாயினார். அதே மாதிரி பாருங்க, இந்த ஒழுக்க குறைவாக இருக்கிறவன் ஒருத்தனை லவ் பண்ணா, ஒருத்தைய லவ் பண்ணா அவன் மண்டை அதிலேயே போய்கிட்டு. ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தனை வரும்னா அப்பன் சொன்னாலும் மண்டையில் ஏறாது, ஆத்தா சொன்னாலும் ஏறாது. அந்த பாதையிலே தான் அந்த மனசு போய்கிட்டு. அதே மாதிரி ஒருத்தன் மீது பொறாமை கொண்டு வேகத்தில் இருந்தால் அந்த மனசு அந்த பொறாமையின் வேகத்தில் தான் போய்கிட்டு இருக்குமே தவிர தர்மத்தின் பாதையில் அவன் மனசு போகாது. இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள்ல நம்முடைய ஆசைக்கு நம்முடைய உணர்வையும் நம்ம மனதையும் நம்ம பறி கொடுத்தோம்னா அந்த பாதையில் தான் அந்த வேகம் போகுமே தவிர அதை திருப்பி எடுக்கிறது கஷ்டம். இந்த கஷ்டத்திலிருந்து ஒரே ஒரு நிவாரணம் ஆன்மீகத்தை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. துரியோதனன் சொல்லுவான், பஞ்சபாண்டவர்கள் 5 பேர்கள், நாங்கள் 101 பேருக்கு கூட பிறந்தவங்க. எங்கள் 101 பேர்களை அழிக்கிறதுக்கு பாண்டவர்களுக்கு என்ன சக்தி இருக்குன்னு மாறுதட்டி கொண்டான். தான் கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருக்கோங்கிற திமிர் இல்லை. ஆனால் கிருஷ்ணர் ஒரே வார்த்தை சொன்னார், 100 பேர்கள் கூடி இருந்தாலும் அதர்மவாதிகள் தான், 5 பேர் கூடி இருந்தாலும் நீதிமான்கள் தான். இந்த நீதிக்கு முன்பு அந்த அதர்ம கூட்டங்கள் அழிந்து விடும்னு சொன்னார். மகாபாரதத்தினுடைய தத்துவம். அதனால் கூட்டமாக கூட பிறந்தவங்களுடைய எண்ணிக்கையை வச்சுக்கிட்டோ உறவினர்களுடைய எண்ணிக்கையை வச்சுக்கிட்டோ இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியும்னு சொன்னால் சும்மா ஊர் ஒப்புக்கு வேணால் சேர்ந்து வாழ்ந்துக்கலாம். பாக்கி எந்த விஷயத்துக்கும் அது செட் ஆகாது. அவன் எடுத்த கர்மாவை, அவன் எடுத்த கர்மத்தை புண்ணியத்தை அவன் தான் சுமக்க முடியும், வேற யாருமே சுமக்க இயலாது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் மகாபாரதம். இவை அனைத்துக்குமே காரணம் என்ன? ஆசை. அவன் மண்ணாசை கொண்டான். இந்த நாடு நமக்கே வேணும்னு சொல்லி ஆசை வச்சான் துரியோதன கூட்டம். அதனால தான் அவங்களுக்கு அந்த வேகம் கூடுதல். அந்த வேகம் கூடி கூடி தர்மத்தை அழிக்க என்னமெல்லாம் சுருக்கு வழிகள் உண்டு, அந்த வழிகளெல்லாம் கண்டுபிடிச்சி பிரச்சனையை உருவாக்கும். ஆனால் கிருஷ்ணர் என்னும் ஒரு பெரிய மகான் கூடவே இருந்த ஒரு காரணத்தால் அதர்மம் அழிந்தது, தர்மம் வளர்ந்தது. இவைகள் அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது மனசு. அதைத்தான் சொன்னார், தர்மா உன் மனதை பார்த்துக்கொள். உன் மனசை பார்த்துக்கா. உன் மனசு அலைப்பாயுதா, உன் மனசு திசை திரும்புகிறதா? ஞானத்தை அடையக்கூடியவருக்கு முதல்ல என்ன தேவை? மன தெளிவு தேவை. பெரிய ஞானத்தை அடைய வேண்டிய ஒருவனுக்கு மன தெளிவு தேவை. மன தெளிவுங்கிறது எப்படி அறிவால் தெளிச்சுக்கிடுறோமா? அப்படி இல்லை. ஒவ்வொரு நொடி பொழுதும் பிரபஞ்ச உணர்வுகள் நம்மை தொடுகிற பொழுதெல்லாம் நம்ம மனசு ஒவ்வொன்றையாக சிந்திக்கும், ஒவ்வொரு பக்கமாக திசை திரும்பும்.
ஒவ்வொரு விஷயமா பதிவாகும் நம்ம மனசுல. அவைகள் யாவும் நமக்கு பதிவானாலும் நம்முடைய உணர்வில் மனதில் தட்டுப்பட்டால் அவைகளையெல்லாம் கழித்துவிட்டு இருந்த தவத்தையும் இருந்த ஞானத்தையும் லட்சியம் தவறாமல், இந்த லட்சியத்துக்காக நம்ம தவம் இருக்கோம், இந்த லட்சியத்துக்காக தியானம் இருக்கிறோம் என்ற லட்சியம் தவறாமல் உள்ளத்தை உறுதி மனப்பாட்டோடு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். அது புத்தகத்தின் வாயிலாக அல்லது கருத்துக்களின் வாயிலாக அறிவது அது அறிவு ஞானம் தானே தவிர தெய்வ ஞானம் கிடையாது. அதனால மனதை உறுதிப்படுத்துவதும் மனதை தெளிவுபடுத்துவதும் லட்சியத்தின் நோக்கில் பாதுகாத்து வைப்பதும் தான் தவத்திற்கும் ஞானத்திற்கும் தர்மத்திற்கும் அடிப்படையாகும். அந்த அடிப்படையில் நம்ம கருப்பசாமியை எல்லாரும் மன தெளிவோடும் நல்ல மனதோடும் அலைப்பாயாத நெஞ்சோடும் புனிதமான உணர்வுகளோடும் ஒருநிலைப்பட்ட உள்ளத்தோடும் நீங்கள் எல்லாம் வணங்க வேண்டும். அதற்கு காரணமாக நானும் இருப்பேன். எல்லாருடைய வெற்றிக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டிய தெய்வத்தை மாசிலாத மனதுக்குள் கோயிலாக கொண்டு ஈத்தனை எந்நாளும் வழிபட்டு வாழ்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க வணக்கம்.